ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம ஆக்சுவலாக கேட்டிருந்தோம். ஸோ எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் படிக்கிறதுக்கா, இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கா, இல்லை நோட்ஸ் எடுக்கிறதுக்கா? ஸோ மூணுமே ஆக்சுவலாக எல்லாமே மூணுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாம் அப்போ மூணுமே ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதில் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, ஒரு டெய்லி ஒரு 7 to 8 மணி நேரம் படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும், ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து சின்ன சின்ன டிப்ஸு. ஸோ நீங்கள் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக தெரியும். ஸோ டிஃப்ரென்ஸ் அந்த டிஃப்ரென்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ரிவிஷனை உங்களோட டெய்லி ஷெடியூலில் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஷெடியூல் போடுறேன் அப்படின்னா, ஸோ ஷெடியூல்னால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்து, சரி இன்றைக்கி இதெல்லாம் படிக்கிறோம், இதுக்கு ஒரு 7 மணி நேரம் ஆகுது, அவ்வளோதான். அப்போ ஒரு 2 மணி நேரம் இது, ஒரு 2 மணி நேரம் இது, மீதி ஒரு 3 மணி நேரம் இதை படிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த டெய்லி ஷெடியூலில் அந்த 7 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ரிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போ அதை ஷெடியூலில் சேர்க்குறீங்களோ அப்போ தான் அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறப்ப நம்ம அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த 1 மணி நேரத்தை யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹேபிட்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்போ ஒரு ஹேபிட்டாக மாறும், நம்ம ரெகுலராக பண்ணுறப்ப தான் அது ஹேபிட்டாக மாறும். ஃபஸ்ட்டு ரெகுலராக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஹேபிட் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆரம்பத்திலேயே இதை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போ ஒரு 7 to 8 மணி நேரம் நான் படிக்கணும் அப்படின்னா அதை ஒரு 6-7 பிளாக்காக பிரிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே ஒரு பிளாக்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே ஒரு பிளாக். அப்போ அந்த பிளாக்கில் நான் இவ்வளோ நேரம் படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு காலையிலேருந்து நான் மத்தியானம் ஒரு 2 மணி முடிக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி முடிக்கும், நான் ஒரு 4 மணி நேரம் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 4 மணி நேரத்தை ஒரு 3-4 பிளாக்காக மாற்றிக்கோங்க. அப்போ கடைசி அந்த 1 to 2 4வது பிளாக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு 2.5 மணி நேரம் தான் படிக்கிறேன், அப்போ இந்த 1 மணி நேரம் நான் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா நான் 4 மணி நேரம் டார்கெட்டு. அப் டு 2 o'clock மத்தியானம் 2 மணிக்குள்ளே நான் 4 மணி நேரம் படித்தாகணும். ஆனால் நான் 1 மணி முடிக்கும் 2 மணி நேரம் தான் படிச்சிருக்கேன், இல்லை 2.5 மணி நேரம் தான் படிச்சிருக்கேன். அப்போ அந்த 1 to 2 கண்டிப்பாக 1 மணி நேரம் சீரியஸாக படிப்பேன். ஏன்னா அப்படி படித்தா தான் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3.5 மணி நேரம் ரீச் பண்ண முடியும். அன்னைக்கு நைட்டுக்குள்ளே 8 மணி நேரம் நமக்கு படிக்க முடியும் அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இத்தனை பிளாக்காக பிரிச்சுக்கோங்க. நான் இந்த டயத்துக்குள்ளே இவ்வளோ நேரமாவது கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது நம்ம மைண்டை நம்ம ட்ரிக் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் தான் மோட்டிவேட்டடாக இருந்துக்கணும். ஸோ அதுக்காக மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறேன் அப்படின்லாம் போயிடாதீங்க. ஸோ ஓகே, அதுவும் ஓகே தான். பட் இருந்தாலும் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்துக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம மோட்டிவேட்டடாக இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இப்போ நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கணும். நான் கண்டிப்பாக அந்த வேலை வாங்கிடணும், நான் இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கணும். நம்ம செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தால் தான் அந்த இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து மேக் நோட்ஸ். ஹவு மெனி மினிட்ஸ் ஆர் யூ ஸ்டடி? ஸோ அப்போ நம்ம அதை நோட் பண்ணி ஆகணும். என்ன நோட் பண்ணணும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறோம், எவ்வளவு நேரம் படிக்கிறோம், எத்தனை நிமிஷம் படிக்கிறோம், எந்த டயத்துலேருந்து எந்த டைம் முடியும் படிக்கிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. சும்மா ஒரு ரஃப் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எப்பயுமே கையில் ரஃப் நோட் வச்சுக்கிட்டு இல்லை ரஃப் பேப்பர் வச்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. சும்மா ஸ்க்ரபிள் பண்ணுறது கூட, சும்மா கிறுக்கிறதுக்கு கூட அந்த நோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த டயத்துலேருந்து இந்த டைம், அது 1/4 மணி நேரமாக இருந்தாலும் சரி, 20 நிமிஷமாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி, அப்படி டெய்லி நோட் பண்ணுறப்ப ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் நமக்கே தோணும், சரி ஒரு 4 மணி முடிக்கும், சாயங்காலம் 4 மணி முடிக்கும், ஃபஸ்ட்டு டே 3 மணி நேரம் படிச்சிருக்கோம், செகண்ட் டே அதை பார்த்துருப்போம்ல, அப்போ நேற்றே 3 மணி நேரம் படித்தோம், ஆனால் நேற்று மொத்தத்துக்கு 7 மணி நேரம் தான் படித்தோம். அப்போ இன்றைக்கி நம்ம 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா ஒரு 3.5 மணி நேரம் படிக்கணும் 4 மணிக்குள்ளே. அப்போ அந்த சிந்தனை நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம 3ஆவது நாள் படிக்கிறப்ப சரி 4 மணி ஆக போகுது, ஆனால் இன்றைக்கி 3 மணி நேரம் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம 7 மணி நேரம் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய நேரங்களை நம்ம ரொம்ப கவனமாக செலவிடுவோம். எந்த விதத்துலையும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். ஏன்னா அன்றைக்கி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு நமக்கு மைண்டு தோணிடும். ஸோ அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறோம். நான் 10 மணிக்கு உட்காந்துட்டு 10:15 எந்திரிச்சேன்னா கூட அந்த 1/4 மணி நேரத்தை நோட் பண்ணுங்கள். சும்மா உட்காந்துக்கிட்டு புக்கை திறந்து வச்சுட்டு சிந்தனை வேறு எங்கேயோ இருந்துச்சுன்னா அது படிக்கிற டைமில் சேராது. அப்போ நான் சின்சியராக படிக்கிறது அந்த ஒரு 1/4 மணி நேரம்னா நோட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் அப்படின்னா நோட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 20 நிமிஷம் நான் படிக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, இல்லை சும்மா தண்ணி குடித்தேன், இப்போ அதெல்லாம் கழிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. அது சும்மா ஒரு நிமிஷம் தண்ணி குடிக்கிறேன், இல்லை எங்கேயோ ஒரு நிமிஷம் எங்கேயோ பார்க்குறேன் அப்படின்னா
அப்படின்னா அது ஓகே. ஸோ அந்த இது வந்து எல்லாருக்கும் இருக்கும். இல்லை நான் எந்திரிச்சிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் உட்காரேன்னா அந்த 10 நிமிஷத்தை சேர்க்கக்கூடாது. அப்போ நான் 10 மணிக்கு உட்காடுறேன், 10:30 மணிக்கு படிக்கிறேன், இடையில ஒரு 5 நிமிஷம் நான் எங்கேயோ எந்திரிச்சு போயிட்டு வர்றேன், இல்லை 5 நிமிஷம் பகல் கனவு காண்றேன்னா அந்த 5 நிமிஷத்தை நம்ம சேர்க்கக்கூடாது. இல்லை நான் சும்மா ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு நிமிஷம் எனக்கு வேறு ஏதோ ஒரு ஞாபகம் வருது, அதனால் நான் வேறு ஏதோ ஒன்று எங்கேயோ பார்க்குறேன், இல்லை ஒரு சும்மா தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த ஒரு நிமிஷம்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம படிக்கிற டயத்தை மினிட்ஸ் வாரியாக கூட நோட் பண்ணுங்கள். ஏன்னா யாருமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க போகிறதில்ல. அப்போ 20 நிமிஷத்தை நோட் பண்ணுங்கள், அரை மணி நேரத்தை நோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம், ஸ்டடி யுவர் ஃபேவரட் யூனிட் வென் யூ ஆர் டிப்ரெஸ்டு. ஸோ எப்போ டிப்ரெஸ்டாக இருக்கீங்களோ, எப்போ நமக்கே எல்லா டைமும் படிக்க முடியாது, நமக்கே தெரியும் ஸோ ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு, அப்போ உங்களோட ஃபேவரட் யூனிட்டை படிங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த உங்கள் மைண்டை வந்து மாற்றி விடும். ஸோ நம்ம நல்லா படித்த யூனிட்டு, நமக்கு நல்லா தெரிஞ்ச யூனிட்டு தான், இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு அதை படிப்போம். அப்போ அந்த டிப்ரெஸ்டாக இருக்கிற டயத்தை நம்ம ஈஸியாக கடந்து அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி எப்போ படிக்க முடியாது அப்படின்னு தோணும் அப்போ தமிழை ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? புதுசாக படிக்க வேணாம், ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 8th புக்கோ 9th புக்கோ இல்லை ஒரு 10th புக்கையோ எடுத்து ரிவைஸ் பண்ணுறப்ப, எப்போ என்னால் படிக்க முடியல, நான் எந்திரிக்க போகிறேன், வேறு ஏதோ ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை டிவி பார்க்க போகிறேன், இல்லை சும்மா எங்கேயாவது போயிட்டு வர போகிறேன் அப்படின்னு யோசிக்கிற டயத்தில், என்னால் படிக்க முடியாது, நான் எந்திரிக்க போகிறேன், படிப்பை விட்டு புக்கை தூக்கி வைக்க போகிறேன் அப்படிங்கிற டயத்தில் தமிழை ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் புதுசாக படிக்கிறத காட்டி ரிவைஸ் பண்ணுறப்ப நமக்கு ரிவிஷனையும் அன்னைக்கு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதான் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே அதை சொன்னேன், ரிவிஷனும் பண்ண மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த படிக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தை நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறத நம்மளால் மாற்றவும் முடியும். ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ட் அந்த டயத்தில் பில்ட் ஆகும். ஓகேவா? அதேமாரி உங்களோட டெய்லி கோல்ஸை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதுதான் முடியும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நான் படிச்சிருவேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி எப்பயுமே வந்து இங்கேருந்து நிலாவுக்கு கோலை செட் பண்ணக்கூடாது, இன்றைக்கே முடிக்கிறோம். இப்போ 10th பழைய புக்கெல்லாம் எடுத்தால் அவர் சொல்லுவாங்க, 10th பழைய புக்கு, நான் 6th to 10th புது புக்கு படிச்சுட்டேன், 6th to 9th பழைய புக்கு படிச்சுட்டேன், அப்போ 10th பழைய புக்கை அடுத்த 2 நாளில் முடிக்க போகிறேன். ஸோ 2 நாளில் முடிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் படிக்கிறவங்களால கூட 16 மணி நேரத்தில் 10th ஓல்டு புக்கை முடிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ 16 மணி நேரத்தில் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலோட 2 நாள் படிப்பாங்க. பட் 16 மணி நேரத்தில் ஒரு 5 யூனிட்டோ 6 யூனிட்க்கு மேலே கண்டிப்பாக முடிச்சிருக்க முடியாது. அப்போ அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆவாங்க. ஏன்னா இருக்கிறது 10 யூனிட்டு பாதி கூட கவர் பண்ணலை அப்படிங்கிற அந்த டிப்ரெஷன் வரும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்ப வந்து கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டெய்லி அன்றாட கோல். இப்போ உதாரணத்துக்கு நான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நான் படிச்சிருக்கேன், அப்போ அதை இன்றைக்கி ரிவைஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். நான் இப்போ வந்து 9th புது புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன். 6th to 8th புது புக்கு முடிச்சுட்டு 9th புது புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன், 6th 3 டேர்ம் புக்கையும் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ 3 டேர்முக்கு சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ரிவைஸ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, நான் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா தான் படிச்சிருக்கேன், இருந்தாலும் நான் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு 3 மணி நேரம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி மேக்ஸ் நான் 2 நாளாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கெலாம் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு 10 சம்லேருந்து ஒரு 15 ப்ராப்ளம் முடிக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 3/4 மணி நேரம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு 3/4 மணி நேரம், இதுக்கு ஒரு 3 மணி நேரம், இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். ஓகேவா? இப்போ நான் பாலிட்டி இன்றைக்கி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், நேற்று படித்ததையும் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நேற்று படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், நேற்று நான் ஒரு 2 மணி நேரம் படிச்சிருப்பேன், அதை இன்றைக்கி நான் 1/2 மணி நேரத்தில் ரிவைஸ் பண்ணிடலாம். 1/2 மணி நேரங்கிறதே அதிகம். இன்றைக்கி புதுசாக ஒரு 1.5 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 1/4 மணி நேரம், ஏதோ ஒரு 4 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ, நான் இப்போ தானே பிகினரு, நான் ரொம்பலாம் படிக்க விரும்பல, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ மட்டும் நான் சிம்பிளாக நோட்ஸ் எழுதி அதை மட்டும் நான் படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், இங்கே 1 மணி நேரம், அப்போ 4 மணி நேரம், அடுத்து 5 6 மணி நேரம் இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மீதி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, மீதி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் சயின்ஸுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறேன், இல்லை ஐஎன்எம்முக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறேன், இல்லை ஜாகிரஃபி, ஏதோ ஒரு 2 யூனிட் எடுத்து நான் ஒரு 1 மணி நேரம் புதுசாக படிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் படிக்க முடியும். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, நான் 6th to 8th தரவாக படிச்சுட்டேன், 6th புக்கை படிக்கிறதுக்கு எதுக்கு 3 மணி நேரம், 1 மணி நேரத்தில் நான் 3 டம்மியை ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரிவிஷன் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் இருக்கும், ஆனால் நீங்கள் நான் 1 மணி நேரத்தில் 3 டம்மியை ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தடவையோ 2 தடவையோ தான் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் 1 மணி நேரத்தில் நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆவாங்க. நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு நான் ஒரு வாரமாக அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு அந்த டாபிக் தரவாயிடுச்சு. நான் 15 ப்ராப்ளத்தை 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் நான் முடிச்சிருவேன். 10 to 15 நிமிஷத்தில் நான் 15 ப்ராப்ளம் முடிச்சிருவேன். அது 15 ப்ராப்ளம் அதை கொஷினை பார்த்து, அதுக்கு நான் கொஷினை போட்டு பார்த்து, அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணி, அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை என்னோட நோட்ஸில் சேர்க்கணும். இப்போ இத்தனை வேலை இருக்குது, இதை நான் 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாலிட்டி நான் நேற்று தான் படித்தேன், எனக்கு 5 நிமிஷம் நான் ரிவைஸ்
பண்ணால் 5 நிமிஷத்தில் நான் ரிவிஷன் பண்ணிடுவேன், எனக்கு அரை மணி நேரம் வேணாம். நேற்று 3 மணி நேரம் பாலிட்டி படிச்சிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி அதுக்கு 5 நிமிஷம் ஸ்லிப் பண்ணுவாங்க. அப்போ 5 நிமிஷம் நான் புதுசாக 5 நிமிஷம் மட்டும் நேற்று படித்ததை நான் பாலிட்டி படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு மீதி 1.5 மணி நேரம் நான் புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்லாம் யோசிப்பாங்க. நேற்று 3 மணி நேரம் பாலிட்டி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அதை எப்படி 5 நிமிஷத்தில் ரிவைஸ் பண்ண முடியும்? சும்மா திருப்ப கூட முடியாது. 3 மணி நேரம் பாலிட்டி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ரிவைஸ் பண்ணுற ஒதுக்குறது தப்பே கிடையாது. நேற்று தான் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ் தானே, அப்போ கொஞ்சம் டைம் ஒதுக்கு தான் ஆகணும். ஓகேவா? அப்போ எப்பயுமே பிளான் பண்ணுறது எப்பயுமே இந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்த விஷயம், ரொம்ப போர் அடிக்குதுங்கிறப்ப மேக்ஸ் போட்டு பாருங்கள். மேக்ஸ் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, மேக்ஸ் வருதோ வரலையோ, ஒரு சிலருக்கு நல்லா வரும், ஒரு சிலருக்கு சரியாக வராது. ஒரு சிலருக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஜாலியாக தெரியும். ஒரு சிலர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுப்பாவாங்க. பட் இருந்தாலும் போர் அடிக்குது அப்படிங்கிற டயத்தில் மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களை அறியாமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். இப்போ இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிறப்ப அந்த போர் இந்த டைம் எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனோடு அதை வந்து நம்ம உள்ளே போயிடுவோம் மேக்ஸுக்குள்ளே. ஸோ அதுக்காக தான் போர் அடிக்குது அப்படிங்கிறப்ப மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி பாலிட்டியும் ஐஎன்எம்மும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது படிங்க. ஈவன் நீங்கள் 2 யூனிட்டையும் தரவாக படித்து முடிச்சிருந்தால் கூட அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 2 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 1 மணி நேரமாவது ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நிறையா பேர் இந்த இடத்துல ரொம்ப லேக் ஆகிறாங்க. அப்போ 6 to 7 மணி நேரம் படிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி. அதே மாதிரி ரிவிஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்போ பாலிட்டி ஐஎன்எம் ரெண்டுமே அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது 2 யூனிட்டையும் சேர்த்து ஈவன் நீங்கள் அந்த மொத்த யூனிட்டையும் முடிச்சிருந்தால் கூட இது ரெண்டுக்கும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா காரணம் ஒன்று, நமக்கு இவ்வளோ கேள்விகள், அது அதிகப்படியான கேள்விகள் இந்த 2 யூனிட்லேருந்தும் கேட்குறாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 2 யூனிட்டுமே நிறையா பேருக்கு பிடிச்சதாக இருக்கும். ஒன்று பாலிட்டி எல்லாருக்குமே பிடிக்கும், இல்லை ஐஎன்எம் எல்லாருக்குமே பிடிக்கும், இல்லை ரெண்டுமே பிடிக்கும். ஸோ ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களாம் 1000ல் ஒரு ஆள் தான். ஸோ அதனால் இந்த 2 யூனிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் நான் மொத்தத்தையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க கூட ஒரு மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸு ஒரு அரை மணி நேரம் நான் மொத்த மேக்ஸையும் முடிச்சிட்டேன். எப்படி 25 கேள்வி கேட்டாலும் நான் 23 கேள்வி 24 கேள்வி கரெக்டாக போட்டுருவேன். அதை அரை மணி நேரத்துலேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளேயே என்னால் போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தரவாக இருக்கிறவங்க கூட ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி ஒரு 7 மணி நேரம் தயவு செய்து தூங்குங்க. ஸோ ஹெல்த்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம், கண்டிப்பாக ஒரு நாள் ரிவிஷனுக்காகவே ஒதுக்கிடுங்க. அன்னைக்கு புதுசாக நீங்கள் பெருசாக படிக்க வேணாம். ஸோ புதுசாக நிறையா படிக்கணும்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு முழுக்க ரிவிஷனுக்காக ஒதுக்குங்க. அதுக்கு முந்தைய 6 நாட்கள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவிஷனுக்காக அந்த நாளை வந்து அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒதுக்குங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.